ரொம்ப காமனாக பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம் வந்து, சார் இந்த பயாப்சி பண்ணால் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகுமா? சரி, இதுக்கு வந்து நம்ம பயாப்சினா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வாயில் 2லேருந்து 3 வாரத்துக்கு ஒரு புண்ணு ஆறாமல் இருக்குது, அதில் வலி இல்லாமல் இருக்குது, இல்லை ஒரு கட்டி மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை வாயில் ஒரு வெள்ளைப்படை இல்லை சிகப்பு படை மாதிரி ஏதாவது இருக்குன்னா, உங்கள் டாக்டர் உங்களை அதை செக் பண்ணிவிட்டு பயாப்சி ஒன்று அட்வைஸ் பண்ணுவாங்க. டவுட்ஃபுல்லான ஏரியாவிலேருந்து உங்கள் டாக்டர் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சதையை மட்டும் எடுத்து பெத்தாலஜி லேபுக்கு அனுப்புவாங்க. அங்கே பெத்தாலஜி லேபில் அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு அதில் கேன்சர் இருக்கா இல்லையான்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த பயாப்சி டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம 100% அது கேன்சர் இருக்கா இல்லையா, இல்லை அது ஒரு பினைன் லீஷனா, அப்படி கேன்சர் இருந்தால் அதில் வந்து அது என்ன கிரேட் ஆஃப் கேன்சர், என்ன டைப் ஆஃப் கேன்சருன்ற விஷயம் வந்து இந்த டெஸ்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்தராக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோன்றதுமே இந்த டெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு பயாப்சி டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. பயாப்சி டெஸ்ட் பண்ணுறதுனால கேன்சர் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகாது. உங்கள் கேன்சரை எவ்வளோ ஏர்லியாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக அதை ட்ரீட் பண்ணலாம். த சான்ஸ் ஆஃப் கியூரும் ரொம்ப அதிகம்.